அன்பு வணக்கம். இன்றைக்கு அரசியல் செயல்பாட்டாளர் திரு வாகை குணசேகரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஊடகங்கள்ல பல்வேறு செய்திகளை தினமும் பார்த்துக்கிட்டு வர்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒரு அதிருப்தி உண்டாகியிருக்கு. என்ன காரணம்னா, இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட் ஒரு 25,000 நம்பர் தப்பா இருக்கு. அவங்களுடைய தகவல்கள் தவறான தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேக்கா பூத் ஏஜென்ட்டோட கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை கண்டிச்சதா ஒரு செய்தி வருது. எந்த அளவுக்கு அந்த செய்தி உண்மை சார்? அதாவது பொதுச் செயலாளர் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் அவருக்கும் எங்களோட தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் மேல ஒரு அதிருப்தியா இருக்குதுன்னு சொல்றது அப்பட்டமான பொய். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் 100% அர்ப்பணிப்பு உணர்வோட, நேர்மையாக, ஸ்திரத்தன்மையோட, உறுதியான மனப்பான்மையோடு, எல்லளவும் ஐயம் இல்லாம, எதுக்கும் பயப்படாம, ஒரு தெளிவான மனநிலையோட தலைவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்துக்கிட்டு களப்பணி ஆற்றுறாரு. இப்ப கூட மதுரையில ரூம் போட்டு டெய்லி மாநாட்டு பணிகளை பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. மாநாட்டுக்காக எங்கெங்க எப்படி திட்டமிடல், எந்தெந்த கார் பார்க்கிங் எங்க இருக்கணும், உணவு அருந்துமிட இது, தண்ணீர் வசதி எப்படி, மேடை எப்படி, ரேம்ப் எப்படி, எல்லாமே எங்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் எங்க தலைவர் தமிழக வெற்றி தலைவருக்கும் உண்டான புரிதல் கிட்டத்தட்ட 30 வருட பந்தங்கள். அது அதை எங்களை எப்படியாவது எதிர்கட்சிகள் எங்களை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த மாதிரி அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை, அதாவது வெற்றி தலைவருக்கும் எங்க பொதுச் செயலாளருக்கும் அதிருப்தி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ். அதாவது இந்த திமுகவை தான் நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். திமுக 2/2/2024 முன், 2/2/2024 பின் அப்படின்னு கூட பிரிச்சிடலாம். கிபி கிமு மாதிரி 2/2/2024 எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு மகத்தான கட்சியை ஆரம்பிச்சதுல இந்த வடிவேலு ஒரு படத்துல ஆள் இல்லாத சுத்த ஆட்டையை போட்டுடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வின்னருங்கிற படத்துல சொல்லுவா புதுசா பிரசாந்த் வந்த உடனே, ஆஹா ஆள் இல்லாத சொத்த ஆட்டையை போட்டுடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள வாரிசு ஒருத்த வந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாப்புல. அது மாதிரி ஆள் இல்லாத இந்த தமிழ்நாட்டுல ஆளுமையே இல்லாம இருக்கிற எல்லாருக்கும் மத்தியில ஆளுமையே இல்ல, நான் தான் ஆளுமைன்னு சொல்லிட்டு போயபல்ஸ் மாதிரி வெளியில ஒரு படம் காமிச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்ச திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து தொடர்ச்சியா ஒரு 20 வருஷம் நம்ம இந்த ஆட்சியை நடத்திடலாம், தமிழ்நாடு மக்களை கடனாளி ஆக்கி நடுத்தரவுல நிறுத்தி நம்ம கொண்டுடலாம், நம்ம ஆட்சியாளர்லாம் நம்ம குடும்ப செத்து சேர்க்கலாம், அதிகாரத்தை ருசிக்கலாம், நம்ம திரைத்துறையை விலைக்கு வாங்கலாம், எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. இந்த 2/2/2024 தமிழக வெற்றி கழகம் அறிவிச்ச பின்னாடியே திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி எடுக்கிறாங்க, பிரைவேட் சர்வே நிறைய எடுக்கிறாங்க. அந்த எல்லா சர்வேலையுமே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தோட 2ஆம் இடம், அதாவது அதிமுக முந்தி 2ஆம் இடம் போது இன்ற வரைக்கும் எங்க தலைவர் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர நேரடி கள அரசியல்ல இறங்கல. ஒருவேளை எங்க தலைவர் நேரடிய கள அரசியல்ல இறங்கும் பட்சத்துல இந்த வாக்கு சதவீதம் என்பது நாளடைவில் கூடிக்கொண்டேதான் போகும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற சூழல்ல எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டு அவங்களோட அந்த வாக்கு சதவீதத்தை, அவங்களோட கட்சி பேரை டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல பரப்பப்பட்ட வதந்தி தான் எங்க பொதுச் செயலாளருக்கும் இதுக்கு உண்டான இந்த மாதிரி அது உண்மை கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் சொன்னீங்க, 25,000 வாக்குச்சாவடி, மொத்தம் 69,000 வாக்குச்சாவடியில 25,000 வாக்கு அந்த பாக முகவர்கள், அந்த பூத் ஏஜென்ட் பிஎல்ஏ போலியானது அப்படின்னு சொன்னது கொஞ்சம் ஒருவேளை நிறுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எப்படின்னு சொன்னா, இந்த 69,000 பூத் ஏஜென்ட் லிஸ்ட் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு தான் போனது மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததுல நிறைய பேர் போலியான நம்பரு, போலியான ஐடி கொடுத்து உள்ள வேணுக்குனே கணக்கு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. இத நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு தெரிஞ்ச ராமநாதபுரம் மாவட்டத்துல 4 தொகுதியுமே வீக்கா தான் இருக்கு. 4 தொகுதியிலுமே 100% பூத் ஏஜென்ட்லாம் போடல. ஏன்னா இது ராமநாதபுரத்தை மட்டும் இல்ல, இன்னும் வெளியில சவுத்துலயுமே ஒரு சில மாவட்டங்கள்ல போட்டிருக்காங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு.
ஏன்னா இது வந்து அரசியல் பயணம். இந்த அரசியல் பயணத்துல அவங்க வந்து போகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பொருளாதாரத்துல வலிமையானவங்களா இருக்கணும். அந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் எல்லாருமே. ஆனா இங்க வந்து எப்படின்னா, இந்த போஸ்ட் ஓட்டுனவங்களுக்கு தான் நான் வந்து பொறுப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுனால, அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் எவ்வளவு இருக்குங்கிறதும் தெரியல. அதே சமயத்துல அவங்க வந்து ஒரு அரசியல் வெறியோட அவங்க இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணனால பொருளாதார பின்புலம் இல்லாம கொஞ்சம் சிரமம் படுறாங்க. ஆனா இத வந்து எப்படின்னா, ஒரு தொகுதி பொறுப்பாளரா இப்ப வந்து வாக்குச்சாவடி பொறுப்பாளர் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளரை போட்டு கூட நீங்க வந்து இந்த மாதிரி உங்க தொகுதியில உள்ள வாக்குச்சாவடிகளுக்குள்ள ஏஜென்ட் போட்டுருங்க, அல்லது ஏஜென்ட் அந்த இது மாவட்ட செயலாளரோட நேரடி கண்காணிப்புல விடாம வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி கூட போட்டு, அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் இப்ப உதாரணத்துக்கு முதலத்தூர்ல வந்து போன எலெக்ஷன்ல 386 பூத் இருந்துச்சு. இப்ப 386 ராமநாதபுரம் மாவட்டத்துல முதலத்தூர் 386 பூத்துக்குமே ஒரு ஆள் ஈஸியா போட்டுடலாம். ஆனா இப்ப முதலத்தூரும் பரமக்குடியும் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அந்த ஒரு மாவட்ட செயலாளர்ல கிட்டத்தட்ட 700 சம்திங் வருது பூத்து. இந்த 700 சம்திங் வந்து 750க்கு மேற்பட்டு வருது. அவங்கள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவரோட பொருளாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அவரோட வருமான நிலை, அவருக்கு வந்து ஒரு சிறு பையனா இருக்காரு, அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பெரிய வயதுள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி வருவாங்களான்னு இதுல நிறைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. அதனால அதையும் மீறி வந்து என்ன ஒண்ணுன்னா, இப்ப நீங்க வந்து வாக்குச்சாவடி இருக்கு இல்ல. இப்ப வந்து ஆம் ஆத்மி கட்சி எல்லாம் வந்து 3 மாசத்துலதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா எந்த வாக்குச்சாவடி இல்ல, ஒண்ணும் இல்ல. கூத்து முகவர்களா எதுவுமே இல்லாம ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில என்ன ரெங்கசாமி ஐயா அவர்கள் வந்து என்ன காங்கிரஸ் உருவாக்குனாரு. அவருமே ஒரு வாரத்துல ஆட்சியை பிடிச்சாரு. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஒரு ரொம்ப சின்ன ஊர் இல்ல சார். என்னது? இல்லடா, அது சின்ன ஊர் தான். நான் வரலாறு தான் பேசுறேன். அதாவது டெல்லி யூனியன் பிரதேசம் இங்க 70 தொகுதி, இங்க வந்து ஒரு 30 தொகுதி கிட்ட இருக்கு. புதுச்சேரி வந்து யூனியன் பிரதேசம். நான் வரலாறு தான் சொல்றேன். நானே ஒரு அனாலிசிஸ் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப திமுக எடுத்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து அல்லது 5 லட்சம் பேர் வந்து பொறுப்புள்ள நிர்வாகிகளா இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகல ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. விசிகால ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. நாம் தமிழர்ல ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல எல்லாம் ஒரு 20,000, மதிமுகல ஒரு 30,000, 40,000 இப்படித்தான் வந்து இருப்பாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல 3 லட்சம் பேர் வரைக்கும் அன்னைக்கு ஐயா இது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து சொல்றாரு. சோ இந்த ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகளை கணக்கு பண்ணா ஓவரால் 6 கோடி வாக்காளர்கள்ல 20 to 25 லட்சம் பேர் தான் வருவாங்க. சோ பாக்கி ஏனைய மக்கள் எல்லாருமே வந்து அப்ப தேர்தல் நேரத்துல எப்படி மனநிலையில இருக்காங்களோ அந்த மனநிலையில தான் வாக்களிப்பாங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதை சுயநலத்தோடு அரசியல் பணியாக, கட்சி பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் தென் மாவட்டங்களில் இல்லை என்பது பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்கள அந்த மாதிரி ஆளுங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கேன்வாஸ் பண்ணி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த ஊர்ல யார் ஒரு 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 சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு மாற்று அரசியல் சிந்தனை உள்ள ஒரு இளைஞன், அவனை வந்து எவ்வளவு நீங்க ஒரு தயார்படுத்தி இந்த கட்சிக்குள்ள இணைச்சு அவனை பூத் ஏஜென்ட் ஆக்கி அவன் மூலமா அங்க உள்ள வாக்குகளையும் அந்த வாக்குச்சாவடியையும் எப்படி வாக்குகளை பெறுவதற்காக மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற திட்டங்களை வந்து மாவட்ட செயலாளரோ அல்லது தலைமையோ கூட இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை எடுக்கலாம். இது வந்து நான் என் தலைவர் மேல கூட ஒரு பற்றுதலையும் பாசத்திலையும் எதிர்கால அரசியல்ல எங்க தலைவர் வந்து ஒரு வெற்றி தலைவர் வந்து கண்டிப்பா வந்து அவர் தமிழக முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்திலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்ப மதுரை மாநாட்டுக்கு வருவோம். மாநாட்டினுடைய தேதி மாற்றப்பட்டிருக்கு. விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரேமலதா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எந்த கட்சிகளும் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 25 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தினமா இருக்குது. ஆக அதை மையமா வச்சுதான் நடிகர் விஜய் அவர்கள் மதுரையில மாநாடு நடத்துறாரா? இப்ப தேதி வேற மாறி போயிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? இல்ல, அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரிமை கோருவதில் அவளுக்கு 100% உரிமை இருக்கு. அவங்க வந்து கோரலாம். எங்க கேப்டன் படத்தை வந்து எங்களை தவிர கூட்டணி வச்சிருக்கிற கட்சியை தவிர வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது, கூட்டணி இல்லாதவங்க யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்கு.
ஆனா எங்க ஐயா கேப்டன் அவர்களுக்கும் எங்களது வெற்றி தலைவர் அவர்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது. செந்துர பாண்டியோட தம்பியா வந்து ஜெயிச்சது மாதிரி அவர் மண் அருப்புக்கோட்டை, அவர் பிறந்த மண்ணு. அது கிட்டத்தட்ட அந்த மதுரை பாரபத்திங்கிறது வந்து அருப்புக்கோட்டை பார்டர் தான். அந்த அருப்புக்கோட்டை தொகுதியோட பார்டர், அதாவது மதுரையோட பார்டர். அங்கிட்ட அருப்புக்கோட்டை தொகுதி ஆரம்பிச்சது போல, அல்லது திருமங்கலம் ஏதோ சம்திங். அந்த அவர் மண்ணுல இருந்துதான் அந்த மாநாடே நடக்குது. சோ அந்த ஏரியால இப்ப விஜய் பிரபாகரன் வந்து கிட்டத்தட்ட சொற்ப வாக்கு வித்தியாசத்துலதான் தோத்துருக்காரு. சோ இந்த அடிப்படையில ஒருவேளை அங்க படம் வச்சு இவர் வந்து நம்மள்ட்ட இருக்கிறதே 2% வாக்கு தான், இந்த 2% வாக்கையும் இவர் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாருன்னா நம்மளை எவனும் கண்டுக்கிற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு தற்காப்புக்காக கூட முதல்வரை போய் சந்திச்சு, நீங்க இந்த தேதி இல்லாம வேற தேதி எனக்கு மாத்தி கொடுங்க, அது போக எனக்கு வந்து இந்த தனலட்சுமி சீனிவாசன் வித்த ஆண்டாள் அழகர் பேமெண்ட், ஆண்டாள் அழகர் கல்லூரிக்கான பேமெண்ட் இன்னும் வரல, அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். அரசியல் கட்சி கூட்டணிக்கு விஷயமா கூட பேசியிருக்கலாம். 10 தொகுதிங்கிறாங்க, 12 தொகுதிங்கிறாங்க, 6 தொகுதி, 4 தொகுதி அல்லது 6 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு ஓடுது. ஆனா எது கொடுத்தாலும் எதை திண்டா பித்தம் தெளிவுன்னு இருக்கு திமுக. அநேகமா அம்மா பிரேமலதா அவர்கள் வந்து ஏற்கனவே எங்களை வந்து எங்க வெற்றி தலைவரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் விஜய் வந்து எங்க வீட்டு பிள்ளை, அவர் வந்து நாங்க வந்து என்ன வேணாலும் அவர் பண்ணிக்கலாம் அப்படின்பாரு. இப்ப வந்து தடாலடியா இந்த மாதிரி எங்க போட்டோவை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றத பாக்கல, இது திமுக கொடுத்த அஜெண்டாவை கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நாள் ஆக எலெக்ஷன் நெருக்கவற்றுல வரும்போது எங்களுக்கு என் கணவருக்கே துரோகம் செய்தவர் அப்படிங்கிற மாதிரி கூட பேச சொல்லி திமுக பணிக்கும். ஏன்னா ஏற்கனவே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது சத்யராஜை வச்சு என்ன பேச்சு பேச விட்டாங்க. இப்ப சத்யராஜ் கூலி படத்துல என்ன பேச்சு பேசுறாரு, எல்லாமே நீங்க அதை வந்து உணர்ந்துக்கணும். ஏன்னா திமுக வந்து தனக்கு தேவைன்னா ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, தேவையில்லைன்னா ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சத்யராஜ் பேசுற பேச்சு ஒரு பெரியார் மீட்டிங்ல இங்க எதுவும் வெற்றிட இருக்கா, ஒரு ஹோட்டல் இங்க இருந்து ஒரு ஹோட்டல் மூடிட்டாங்க, இது வேற எதுவும் ஹோட்டல் இருக்கா, அதுக்கு பேரு பிசினஸ் சர்வீஸ் இல்ல அப்படின்லாம் பேசி அவ்வளவு வன்மத்தோட காழ்ப்புணர்ச்சியோட ஐயா ரஜினிகாந்த் பேசினவர். அது பேச சொன்னது யாருன்னா திமுக. அத வந்து அத வந்து ஒரு டிவி விவாதத்துல ஐயா ராதாரவி அவர்கள் திமுக இருந்து பிஜேபிக்கு போகும்போது, என்னையா ரஜினியை பத்தி ரொம்ப கேவலமா நீங்க பேசுங்க, மட்டமா பேசுங்க, அவர் தைரியம் இல்லாத ஆளு, பயந்த ஆளுன்னு பேசுங்கன்னு சொல்லி திமுக இருந்து எனக்கு அழுத்தம் கொடுத்து என்னை பேச சொன்னாங்கன்னு சொன்னாரு. இப்போ அது மாதிரி நாளைக்கு வந்து எங்க வெற்றி தலைவரை வந்து யாரு வேணாலும் எதிர்த்து பேசுறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை இந்த கேடுகட்ட திமுக வந்து செய்யலாம். அதை பத்தி நம்ம வந்து எங்க தலைவரோ, எங்க வெற்றி தலைவரோ, எங்களது தமிழக வெற்றி கழக தொண்டர்களோ, இங்க உள்ள அரசு ஊழியர்களோ, பொதுமக்களோ, இல்லத்தரசிகளோ, மின்வாரிய ஊழியர்களோ, செவிலியர்களோ, போக்குவரத்து ஊழியர்களோ, இஸ்லாமிய பெருமக்களோ, கிறிஸ்தவ பெருமக்களோ, பட்டியலின மக்களோ, ஒட்டுமொத்த பொதுமக்களோ யாருமே வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களோ யாருமே வந்து இங்க வந்து அதை சட்டை செய்ய மாட்டோம். ஏன்னா அவங்களோட சாயம் வெளுத்து விட்டது, அவங்களோட நாட்கள் எண்ணப்படுகின்றன. அவங்க ஏனென்றால் திமுக இந்த ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்திடம் தோல்வி அடைந்தால் எந்த காலத்திலும் அவர் ஆட்சிக்கு வர முடியாது. அடுத்ததாக நீங்க சொன்ன 21ஆம் தேதி என்பது விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஒரு 2-3 நாள் நாங்கள் வந்து பந்தோபஸ்து போட வேண்டியது உள்ளது. அதனால நீங்க வந்து காவல்துறை எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதா ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து பத்திரிகைகிட்ட சொன்னாரு. அதன் வாயிலாகவே அவரு என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே எங்களோட கட்சி அறிவிக்கப்பட்ட பின்பு உறுதிமொழி அறிவிச்சோம். உறுதிமொழியில வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய இறையாண்மையும் நாங்கள் மதித்து செயலாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தின் அடிப்படையில இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ஒரு மாற்று தேதியை குறிங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான நம்ம பரிசீலிக்க வேணும்னு சொல்லித்தான் அந்த தேதியை பரிசீலித்து கொடுத்திருக்காங்க. இதுல ஐயா விஜயகாந்த வச்சு நாங்க பேர் வாங்கணுங்கிற தேவையும் இல்லை, அந்த அவசியமும் இல்லை. ஆனாலும் அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தற்காப்புக்காக இருக்கிற 2% காலி ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல கொடுத்திருக்கலாம். மற்றபடி மதுரை மாநாட்டுல கிட்டத்தட்ட 25 லட்சம் முதல் 30 லட்சம் பேர் கூடுவாங்க. சவுத்துல உள்ள கிட்டத்தட்ட 54 தொகுதியில இருந்து 70 தொகுதி வரை இந்த ஒரு மாநாடே தூக்கிரும். அதுக்கு முன்னாடி எங்க தலைவர் மக்களோடு மக்களா, உங்களோடு உங்களா, உங்கள் விஜய்ங்கிற உங்கள் வீட்டு பிள்ளையா, மகனா, நண்பனா, தோழனா, மருமகனா, எல்லாமே பேரனா, எல்லாமே இந்த தமிழக மீடியாவை திறந்தா விஜய் 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 அப்படிங்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் ஒழிக்கும். அந்த 3 எழுத்து மந்திரம் 2026 நிச்சயமா ஆட்சி பிடிக்கும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில எங்க தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் அமர்வாருன்னு நான் உறுதியா சொல்றேன். மாநாடுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. 10 to 14 நாட்கள் தான் இருக்கு.
நம்ம அடுத்தடுத்த உரையாடல்கள்ல மாநாடு சம்பந்தமா இன்னும் விரிவா பேசுவோம் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி.